ஷேய் எப்பா அடிச்சிட்டான். கரெக்டாக உங்ககிட்ட நீ வரைய 2 பேர் உட்காந்து அடிச்சிட்டான். சரிப்பா, நீ வீடு வந்து உட்காந்துருக்க, கடவுள் வீட்டில் வந்து குடும்பமாக உட்காந்துருக்க. குடும்பம் சிவன் பார்வதி குடும்பம், பிள்ளைகள் 3, சிவனும் பார்வதி 2, 5க்கு 5 குடும்பம் வீட்டில் வந்து அமர்ந்து கணக்கு போடுத. நீதிமான் நீதியை தவறி போகுது. இவன் வீடு மாலையை கட்டி 2 பொண்டாட்டிகளை நக்கி 4 பொண்டாட்டிகளை வச்சு நக்கி இந்த பேப்பரை வச்சு நக்கி வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. பூரா அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு நக்கிட்டு போகிறான். எப்படியே பூரா வித்தோட்டமாக ஓடின மாதிரி ஓடுதான். என்ன காரணம்? கல்வி படிப்பு பெட்டிஷன் பேப்பரில் வச்சு தப்பிச்சு போகிறான். பெட்டிஷன் பேப்பரில் தப்பிச்சு போகிறான். அப்போ இவனை கொண்ட நிரம்ப எடுக்கணும்ல. நீதிமன்ற கோர்ட்டில் அடிக்கிற அடியில் அடி தருமடி. நீதிமான் வீடு வந்து உட்காந்து வீட்டில் வந்து உட்காந்து கணக்கு எடுத்து கணக்கு எழுதி குடும்பமாக கணக்கு இட்டுக்கிட்டு இருக்க. நீதிமான் நீதியை தவறி நடக்கு. அவன் வீட்டில் போய் நின்று நக்கி வீடு மாலையை கட்டி அத்தனை தப்பு செஞ்சு வச்சுருக்கான், தண்டனை கொடுக்காம. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? குட்டுக்கிற குட்டுப்பு அடி, கருப்பு ஆடையில் அடி. அப்போ 2 கேஸ் கட்டு வழக்காடுறவனுக்கு 2 அடி. இது என்ன விளையாட்டா? விளையாட்டுக்கா நீதிமன்றம் கோர்ட்டு? நீதிமான் போட்ட கணக்கு, கைலாசத்தில் போட்ட கணக்கு, கைலங்கியில் போட்ட கணக்கு. குட்டுக்கிற குட்டுப்பு கொண்ட நிரம்ப எடுத்து விட்றணுப்பா. கால்